ஆமென். ஹல்லேலூயா. அந்த சகோதர சகோதரிகள் என்று கூட நான் சொல்கிறேன், நம்ம கர்த்தருக்குள்ளாக புது சிருஷ்டிப்புக்குள்ளாக வந்த பிறகும் ஆமென், கர்த்தரை நம்ம குணப்படுவதற்கு சில அடிகளை கொடுக்க தான் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லப்பா, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. அடுத்த அந்த வசனத்துல சொல்றாரு, இவை முதலானவைகள் எல்லாம் எனக்கு சபை குறித்து உண்டாகிற கவலையே எனக்கு நாளோடு ஒரு பெரிய கவலையா இருந்தது. ஆமென். என்னால போய் அவங்களுக்கு விடுதலையோடு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல முடியலையே. ஆமென். எப்படிப்பட்டவர்? சபைக்கு போனவங்கள இழுத்து கொண்டு போய் அடிச்சது, இன்னைக்கு சபைக்கு உபதேசம் பண்ண முடியல என்ன சொல்றாரு? ஃபீல் பண்றாரு. எந்த நிலைமையில இப்படிப்பட்ட அதிகார அவமானங்கள், ஒளிந்த வாழ்க்கை, ஒரு சாப்பாடுல தண்ணியில இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையில அவர் வருத்தம் எதை கொடுத்து இருக்குதுன்னா, சபைக்கு சென்று என்னால சுவிசேஷத்தை சொல்ல முடியலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புது சிருஷ்டினா இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம புது சிருஷ்டியா மாற்றப்பட்டோம், நம்ம கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பாடுகள் உபத்திரங்கள் வந்த உடனே ஐயோ இது தெரியாம நான் வந்துட்டேன், இன்னும் நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் நான் வந்தேன், ஆனா இன்னமும் நான் இருந்த நிலைமையோடு இன்னும் மோசமா போயிருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாதியில விட்டு ஓடிக்கிற ஒரு ஜனமா நம்ம இருந்தா கர்த்தருக்குள்ளாக வந்ததுக்கு ஒரு பலனும் இல்ல. ஹல்லேலூயா. அவன் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் இறங்கி இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்றுதான் வசனம் இருக்கிறது. பாடுகள் வரதான் செய்யும், உபத்திரங்கள்